எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு ஐடியா இன்ஃபோ சேனல். இன்னைக்கு நம்ம மல்டி கிரெயின் ஆட்டா, பல வகை தானிய கோதுமை மாவு எப்படி பண்ணலாம்ன்றத தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோல நடுவில் கொடுத்துருக்கிற ஒரு சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும், குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷை சாப்பிடலாம். ஸோ வாங்க வீடியோவுல போகலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம முழு கோதுமை எடுத்திருக்கோம். இது 1 kg மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ கோதுமைனாலே வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலான்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது. இதில் தெரியாத விஷயம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பிளட் சுகரையுமே நல்லா கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்லி ஒரு 100 கிராம் மாதிரி எடுத்துக்கலாம். இது உங்களுடைய கிட்னி ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. உங்களுடைய கட்டில் இருக்கிற குட் பாக்டீரியாவை க்ரோ பண்ணுறதுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலுமே இது லோ பண்ணும். நெக்ஸ்ட்டு சோயாபீன் 100 கிராம் மாதிரி எடுத்துக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் ரிச் சோர்ஸுங்க. ஸோ அதனால் உங்களுடைய போன் எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ரெட்டு சோளம், இது ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். ரெட்டு கலர் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிய வருது பார்த்தீங்களா, க்ளோலைமிக் இண்டெக்ஸ். ஸோ உங்களுடைய சுகர் லெவல் இது நல்லாவே உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் பிளாக் சிக்பீஸ், அதாவது கருப்பு கடலை எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிச் ப்ரோட்டீனுங்க. அண்ட் தென் வெயிட் லாஸுக்குமே நல்ல யூஸ் ஆகும். இது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஃபுல் டேவுமே பசி எடுக்காமல் பார்த்துக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒயிட் கொண்ட கடலை, அதையுமே எடுத்துக்கலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹங்கரை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். எப்படி ஒரு சூப்பரான ஒரு ப்ரோட்டீன் பேக் ரெடி ஆயிருக்கு பார்த்தீங்களா. ஸோ நம்ம வெறும் கோதுமையாக சாப்பிடாம மல்டி கிரெயின் பல தானியங்களை சேர்த்து நம்ம சாப்பிடும்போது உங்களுடைய டயட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹெல்த்தி ப்ராடக்ட் எல்லாமே ஆடப் ஆகும். உங்களுடைய வெயிட் லாஸுமே பயங்கரமாக கம்மியாகும். ப்ரோட்டீன், மினரல்ஸ் எல்லாமே நிறைஞ்சதுங்க. ஸோ குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப ஒரு ஹெல்த்தியான சப்பாத்தி, தோசை எல்லாமே நம்ம இதில் செஞ்சு சாப்பிடலாம். இதை நல்ல வெயிலில் காய வச்சு அண்ட் தென் மிஷினில் கொடுத்து அரைச்சி பவுடர் ஆக்கிக்கோங்க. அப்படி வெயில் இல்லை அப்படின்ற டைமில் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு கடாயில் சிம்மில் வச்சு லைட்டாக வறுத்து எடுத்துகிட்டு நீங்கள் மிஷினில் கொடுத்தாலுமே இந்த மாதிரி பவுடராக சூப்பராக ஒரு ஹெல்த்தி ப்ராடக்ட் ரெடி ஆயிடுங்க. ஸோ என்னுடைய ஃபியூச்சர் வீடியோஸில் இதில் அரைச்ச மாவை வச்சு எப்படி ஒரு ஹெல்த்தியான சப்பாத்தி அண்ட் தென் ஃப்ளஃபியான பூரி எல்லாமே செய்யலான்றதையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஐடியா இன்ஃபோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.